ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காகவும் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் பாடுபடக்கூடிய தேசிய மக்கள் பேரியக்கமான பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மீது 2014 ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அரசியல் பிரிவான பாஜகவின் ஆட்சி கட்டிலே ஏறியதிலிருந்து எங்கள் அமைப்பின் மீது அவர்களுடைய மத்திய அரசினுடைய ஏஜென்சிகளின் மூலமாக பல்வேறு நெருக்கடிகளை பாசிச பாஜக அரசு கொடுத்து வந்தது. தற்பொழுது என்ஐஏ அமலாக்கத்துறை என்று தொடர்ச்சியாக எங்கள் அலுவலகங்களும் எங்கள் தலைவர்கள் வீடுகளிலும் தொடர்ச்சியான ரெய்டுகளை நடத்தி வந்தது. இந்நிலையில் நேற்று இரவு நள்ளிரவிலிருந்து பாப்புலர் ஃப்ரண்டினுடைய அலுவலகங்கள், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய தேசிய நிர்வாகிகள், தமிழகத்திலே மாநில துணைத் தலைவர் உட்பட மாவட்ட நிர்வாகிகள் என்று எல்லோருடைய வீடுகளிலும் ரெய்டுகள் நடத்தியிருக்கிறது. அதிலே குறிப்பிட்ட ஒரு இடத்தில் அவருடைய வீட்டிற்கு வருவதற்கு முன்னால் ரெய்டுக்கு வந்த அதிகாரி ஒரு பையை கொண்டு வருகிறார். அந்த பையை திறந்து காட்ட வேண்டும் என்று அங்கிருந்த அவருடைய மனைவி, எங்கள் அமைப்பை சேர்ந்தவருடைய மனைவி சொல்லும் பொழுது, அதிலே பணம் இருந்திருக்கிறது, அதையே நீங்கள் எடுத்து வருகின்றீர்கள் என்று கேட்ட பொழுது, அது என்னுடைய பணம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இல்லை, அதையே என்னுடைய வீட்டிற்கு நீங்கள் எடுத்து வர வேண்டும் என்று கேட்ட பொழுது, அது குறித்து எந்த பதிலும் அளிக்காமல் அதையே ஒரு காரணமாக வைத்து இவர்களே பணத்தை எடுத்து வந்து வைத்து அந்த பண பையை அங்கிருந்து எடுத்தது போல ஒரு சீனை அவர்கள் உருவாக்கி அங்கிருக்க ஒருவரை அழைத்து சென்று விட்டார்கள். எங்களுடைய மாநில துணைத் தலைவர் அவருடைய வீடுகளிலே ரெய்டு வந்து அவரை தற்பொழுது அவருடைய கஸ்டடியில் எடுத்திருக்கிறார்கள். அவர் எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை. ஆக இந்த ஜனநாயக விரோத போக்கை பாஜகவுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய கைப்பாவையாக இன்று மாறி இருக்கக்கூடிய என்ஐஏவும் இடியும் இந்த ஜனநாயக விரோத போக்கை, ஒரு சர்வாதிகார போக்கை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வன்மையாக கண்டிக்கிறது. இதை கண்டித்து தேசம் தழுவிய அளவிலே மாபெரும் மக்கள் போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம். 2024 தேர்தலை மையப்படுத்தியும் ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவான இந்து ராஷ்டிராவிற்கு பாப்புலர் ஃப்ரண்ட் என்ற இந்த மக்கள் பேரியக்கம் ஒரு பெரும் தடையாக இருக்கும் என்பதை ஆர்எஸ்எஸும் பாஜகவும் உணர்ந்திருக்கிறது. அவர்களுடைய மதவாத கொள்கையை, மக்கள் விரோத கொள்கையை மக்கள் மன்றத்திலே தொடர்ந்து நாங்கள் அவர்களுடைய முகத்திரையை கிழித்து வந்திருக்கின்றோம். அவர்களுக்கு எதிராக மாபெரும் மக்களை அணிதிரட்டி கொண்டிருக்கிறோம் இந்தியா முழுவதும். எனவே இதையெல்லாம் ஜனநாயக ரீதியில் எதிர்கொள்ள திராணியற்ற ஆர்எஸ்எஸும் பாஜகவும் அரசு ஏஜென்சிகளை பயன்படுத்தி எங்களை முடக்க முயற்சிக்கிறது. ஒருபோதும் நீதிக்கான எங்கள் போராட்டத்திலே எங்கள் குரல்களை உங்கள் அடக்குமுறையால் ஒருபோதும் அமைதிப்படுத்த முடியாது. இந்த போராட்ட தீபத்தை லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய இதயங்களிலே நாங்கள் ஏற்றியிருக்கின்றோம். இந்த போராட்டம் உங்கள் அடக்குமுறையால் ஒருபோதும் ஓயாது என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வழியாக ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் பாஜகவுக்கும் என்ஐஏவிற்கும் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். அதே போல் இந்த நாட்டினுடைய நலனில் அக்கறை கொண்டிருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள், மதசார்பற்ற அரசியல் கட்சிகள் இந்த ஜனநாயக விரோத போக்கை, சர்வாதிகார போக்கை கண்டித்து குரல் எழுப்ப வேண்டும் என்றும் இதன் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது இது முழுக்க மத்திய அரசினுடைய ஒரு அஜெண்டா. இதை இவங்க செயல்படுத்துகிற எல்லாமே மாநில அரசுக்கு இதில் உடன்பாடு இல்லை என்பது எங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தபோதும் மத்திய அரசினுடைய அழுத்தத்தின் காரணமாக இங்கே இருக்கிற காவல்துறையை என்ன செய்யலைன்னா, இவங்க என்ஐஏ நம்பலை. அவங்க தவறாக செய்கிறார்கள் என்பது இங்கே இருக்கிற காவல்துறை உணர்ந்திருக்கிறது. அதனால தான் அவங்களுக்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்ற எண்ணம் எங்களுக்கு எழுகிறது. கவர்னர் என்பவர் தமிழகத்தினுடைய ஆளுநர் அல்ல, அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சாரகர். அந்த பிரச்சாரகர் எப்படி ஆர்எஸ்எஸ்னுடைய மவுத் பீஸாக இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தமிழக பாப்புலர் ஃப்ரண்ட்டை பற்றி மட்டும் இல்லை, பல்வேறு நெருக்கடிகளை ஆளும் அரசும் கொடுத்திருக்கிறார். அப்போ இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்த ஒரு கூட்டு சதி தான் இது என்பதை நாங்கள் சொல்கின்றோம்.